Engineering Thermodynamics, Unit 1, Theory, Part 7. First, let us see what is first law of thermodynamics. So, first law of thermodynamics என்ன சொல்லுது அப்படின்னா, whenever a system undergoes a cycle, the net work transfer is equal to the net heat transfer. Whenever a system undergoes a cyclic process, the total heat transfer must be equal to total work transfer. எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணியிருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஹீட்டும் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகி வெளியில் வருது அப்படின்னு சொல்லுது. பட் ஆக்சுவல் ப்ராக்டிஸில் அது மாதிரி இருக்காது. பட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி தட் இஸ் த ஸ்டேட்மெண்ட், அதுதான் ஸ்டேட்மெண்ட். when a system undergoes a cycle, the net work transfer is equal to the net heat transfer. அப்படின்னா heat and work are mutually convertible. ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் இன்டர் கன்வெர்டபிள், ரெண்டும் ஒன்று தான். ஹீட்டை ஒர்க்காக மாற்றலாம், ஒர்க்கை ஹீட்டாக மாற்றிக்கலாம். அக்கார்டிங் டு திஸ் லா, த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி மாறாமல் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஸோ கன்சிடர் அ சிஸ்டம் அண்டர்கோஸ் அ ப்ராசஸ் 1 2 3 4 1. ஸோ 1ங்கிறது இனிஷியல் கண்டிஷன், 1லேருந்து 2 போகுது, 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 1. So the system undergoes a process from a original state 1. அதே மாதிரி 1லேயே வந்து முடிகிறதுனால இட் இஸ் அ சைக்கிளிக் ப்ராசஸ். ப்ரெஷர் வால்யூம் டயக்ரத்தில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சிஸ்டம் 1லேருந்து 2க்கு ஒரு ப்ராசஸ் போயிருக்கு, 2லேருந்து 3க்கு ஒரு ப்ராசஸ் போயிருக்கு, 3லேருந்து 4க்கு ஒன்று போயிருக்கு, அகெயின் 4லேருந்து 1க்கு வந்து கடைசியாக இனிஷியல் கண்டிஷன்லேயே ரீச் ஆகிடுது. அதனால தான் அதை வந்து நம்ம சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸில் 1 to 2 அப்படின்னு பார்க்குறப்ப இதில் ஹீட்டை சப்ளை பண்ணியிருக்கோம். Q அப்படிங்கிறது ஹீட்டு, Wங்கிறது ஒர்க்கு. ஸோ 1 to 2ல் ஹீட்டு சப்ளை, அதே மாதிரி 2 to 3ல் ஒர்க் அவுட்புட்டு, அதே மாதிரி 3 to 4ல் ஒர்க்கு இன்புட்டு, W2 அளவுக்கு ஒர்க் இன்புட் கொடுத்துருக்கோம். 4 to 1ல் ஹீட் ரிஜெக்ஷன், Q2 அளவுக்கு ஹீட்டு வெளியேற்றப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் நடக்கிறப்ப த டோட்டல் ஆர் த நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு த நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டபிள்யூ சைக்கிளிக் இன்டெக்ரல் அப்படி தான் போனது. சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் Q. சைக்கிளிக் ஏன் இந்த சிம்பிள் போடுறோம் இன்டெக்ரல் அப்படின்னா, இது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுது, ஒரு சிஸ்டமானது சைக்கிளிக் ப்ராசஸில் போயிட்டு இருக்கிறப்ப அந்த நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் W இஸ் ஈக்குவல் டு சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் Q. அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கிடைக்கிது. என்னன்னா ஹீட்டும் ஒர்க்கும் ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். பட் ஆக்சுவல் ப்ராக்டிஸில் வந்து அது இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் வந்துட்டு ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் மியூச்சுவலி கன்வெர்டபிள் அப்படிங்கிறப்ப டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ த சிஸ்டம் ரிட்டர்ன்ஸ் டு ஒரிஜினல் ஸ்டேட் 1 நான் சொன்னேன் பை அனதர் ப்ராசஸ் 3 4 1. Area within the loop 1 2 3 4 1 gives the net work done by the system. There is no change in properties, no change in value of stored energy. இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுங்க. அக்கார்டிங் டு த லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, Q plus U1, U1ங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி is equal to W plus U2. Wங்கிறது ஒர்க்கு, Qங்கிறது ஹீட்டு. ஸோ Q is equal to W plus U2 minus of U1ன்னு வரும். இங்கே U2 minus U1 அப்படிங்கிறது delta U, that is change in internal energy. So Q is equal to W plus change in internal energy, where Q is equal to heat transfer, delta U is equal to change in internal energy, U2 minus of U1. இப்போ சைன் கன்வென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, சைன் கன்வென்ஷன் ஃபார் ஒர்க் இன்புட், ஒர்க் அவுட்புட், ஹீட் சப்ளை அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் இன் தெர்மல் சிஸ்டம். இதை ஒரு சிஸ்டம்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த சிஸ்டத்தில் ஒர்க் அவுட்புட் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, தட் ஒர்க் அவுட்புட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் பாசிட்டிவ்.
சிமிலர்லி இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒர்க் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் நெகட்டிவ். அதே மாரி இந்த சிஸ்டத்திலேருந்து நமக்கு ஹீட் சப்ளை பண்றோம் அப்படின்னா, the heat supplied is considered as positive. Similarly, இந்த சிஸ்டத்திலேருந்து ஹீட் ரிஜெக்ஷன் ஆவுது. ஹீட் வெளியேறுது அப்படின்னா, we can consider this as a minus. So, work input to the system is minus, work output of the system plus, heat input to the system is plus, and heat output from the system is negative. So, this is the very important as far as the for solving a problem is concerned. These sign conventions are very important. Next is second law of thermodynamics. Second law of thermodynamics we have two statements. One is Kelvin-Planck statement, another one is Clausius statement. Kelvin-Planck statement என்ன சொல்லுது அப்படின்னா, it is impossible to construct a heat engine working on a cyclic process whose sole purpose is to convert all the heat energy supplied to it into useful work. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு இன்ஜின் வந்து சைக்கிளிக் ப்ராசஸில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறப்ப அதனுடைய ஒரே பர்பஸ் என்னன்னா, கொடுக்கப்பட்ட அனைத்து ஹீட் எனர்ஜியும் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த டயக்ராத்தில் பார்த்தோம்னா ஹீட் சோர்ஸ்லேருந்து ஹீட்டு எடுக்கிறோம். ஹீட் சோர்ஸ் எப்பயுமே ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். அந்த ஹீட் கியூங்கிற அளவு ஹீட் எடுக்கிறோம். இந்த ஹீட் இன்ஜின் இஸ் அ டிவைஸ் விச் கன்வெர்ட்ஸ் ஹீட் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இப்போ இங்கே ஹீட் சோர்ஸ்லேருந்து எடுத்தது கியூங்கிற அளவு. சப்போஸ் லெட் அஸ் டேக் 1000 கிலோ ஜூல்ஸ். ஹீட் எவ்வளோ எடுத்திருக்கோம் இங்கேருந்து ஹீட் சோர்ஸ்லேருந்து 1000 கிலோ ஜூல்ஸ்னு எடுத்துக்குவோம். இந்த ஹீட் இன்ஜின் வந்து இந்த 1000 கிலோ ஜூல்ஸையும் 1000 கிலோ நியூட்டன் மீட்டரான ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம இந்த டயக்ராத்தில் கொடுத்துருக்கு. பட் இட் இஸ் அன் இம்பாசிபிள் இன்ஜின். கொஞ்சம் அமௌண்ட் ஹீட் வந்து கண்டிப்பாக சிங்க்குக்கு வெளியேற்றப்பட வேண்டும். அப்போ தான் இது பாசிபிள் இன்ஜினாக ஆகும். ஸோ as far as Kelvin-Planck statement என்ன சொல்லுது அப்படின்னா, we could not able to construct an engine. ஒரு இன்ஜினை வந்து நம்ம வடிவமைக்க முடியாது. அதனுடைய சோல் பர்பஸ், அதாவது கொடுக்கப்பட்ட அனைத்து ஹீட் எனர்ஜியும் மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இன்ஜினை நம்ம வடிவமைக்க முடியாது என்பது தான் வந்து கெல்வின்-பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். எப்போ வடிவமைக்கலாம் அப்படின்னா, இந்த இங்கேருந்து நம்ம எடுத்த சோர்ஸ்லேருந்து எடுத்த ஹீட்டில் கொஞ்சம் அமௌண்ட் ஹீட்டு கம்பல்சரியாக சிங்க்குக்கு ரிஜெக்ட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த டயக்ரத்தை பார்த்தோம்னா பாசிபிள் இன்ஜின் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த டயக்ரத்தில் பார்த்தோம்னா ஹீட் சோர்ஸ் டெம்பரேச்சர் T1ல இருக்குது. த ஹீட் இன்ஜின் draws Q1 amount of heat energy and it delivers Q2 amount of heat energy into சிங்க்குக்கு வந்து வெளியேற்றப்படுது. அப்போ net useful work done by the heat engine is Q1 minus of Q2. இப்போ சப்போஸ் இதுலேருந்து வந்து ஒரு 1000 கிலோ ஜூல்ஸ் ஹீட் வந்து ஹீட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கு. ஒரு 600 கிலோ ஜூல்ஸ் ஒரு 400 கிலோ ஜூல்ஸ் வந்து சிங்க்குக்கு வெளியேற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, ரிமைனிங் 600 கிலோ ஜூல்ஸ் தான் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதான் மீனிங். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ஜினை வடிவமைக்கிறது வந்து பாசிபிள், சாத்தியமான ஒன்று. ஸோ we can easily construct an engine which draws a certain quantity of heat from the source and it delivers some amount of heat to the sink. The difference in heat which is extracted from the source and delivered to the source is equal to the useful work conversion. இதுதான் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வடிவமைக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி வடிவமைக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் சிஸ்டம். இந்த மாதிரி இன்ஜினை வந்து நம்ம வடிவமைக்க முடியாது. அதான் வந்து கெல்வின்-பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு. இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அன் இன்ஜின் ஒர்க்கிங் ஆன் சைக்ளிக் ப்ராசஸ் whose sole purpose is to convert all the heat energy supplied to it into useful work. Next, Clausius statement. இது வந்து ஹீட்டை பற்றி சொல்கிறது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, Clausius statement, ஹீட் ஆனது it can flow from hot body to cold body unaided. எந்த விதமான உதவியும் இல்லாமல் அல்லது எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஒர்க்கும் கொடுக்காம தன்னிச்சையாகவே ஹீட் ஃப்ளோ வந்து ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு செல்லும். ஸோ ஹீட் கேன் ஃப்ளோ ஃப்ரம் ஹாட் பாடி டு எ கோல்டு பாடி. இட் கேனாட் ஃப்ளோ ஃப்ரம் கோல்டு பாடி டு ஹாட் பாடி.
கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு ஹீட் ஆனது செல்லாது. ஏன்னா கோல்டு பாடி வந்து லோ டெம்பரேச்சரில் இருக்கும், தட் இஸ் சிங்க்கு. ஹாட் பாடி வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ ஹை டெம்பரேச்சர் ரீஜன்லேருந்து லோ டெம்பரேச்சர் ரீஜனுக்கு தன்னிச்சையாகவே ஹீட் ஆனது ட்ராவல் ஆகிடும் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஒர்க். பட் ஹீட் could not travel from or transfer from the sink to source without the aid of an external work. Okay, the heat cannot flow from low temperature body to high temperature body without any external work. So இப்போ இந்த ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்கோம். ஹீட் சோர்ஸ் T1, சிங்க்கு T2. இப்போ T1 வந்து அதிகமாக இருக்கும், சோர்ஸ் டெம்பரேச்சர் எப்பயும் அதிகமாக இருக்கும், சிங்க் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ T1 கிரேட்டர் தென் T2. இப்போ இதில் வந்து அவன் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஒர்க்கும் கொடுக்கல. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கேருந்து ஹீட்டு T2 சிங்க்லேருந்து ஹீட்டு சோர்ஸுக்கு போகுதுன்னு சொல்கிறோம். சிங்கோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, சோர்ஸோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இம்பாசிபிள் சிஸ்டம். ஆனால் இதிலேருந்து வரலாம், ஹீட் சோர்ஸ்லேருந்து எக்ஸ்டர்னல் ஒர்க்கு கொடுக்காம நேராக ஹீட் ஆனது சிங்கை நோக்கி வரும் டியூ டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ இந்த சிங்க்லேருந்து நம்ம இங்கே ஹீட்டை மேலே கொண்டு போகணும், ஹீட் சோர்ஸுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா we have to incorporate one heat pump. அந்த ஹீட் பம்ப் என்ன பண்ணும், சிங்க்லேருந்து ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒர்க்கு நம்ம கொடுக்கறதுனால அந்த ஹீட் பம்ப் ரன் ஆகும். சிங்க்லேருந்து லோ டெம்பரேச்சர் பாடியிலேருந்து ஹீட்டை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஹீட் சோர்ஸுக்கு தள்ளும். ஓகேவா, இதுதான் வந்து பாசிபிள் சிஸ்டம். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா இந்த 3 டயக்ராம் கொடுத்துருங்க. ஒன்று இம்பாசிபிள் சிஸ்டம், பாசிபிள் சிஸ்டம், அடுத்து ஒன்று பாசிபிள் சிஸ்டம். இப்போ பார்த்தோம்னா ஹீட் சோர்ஸு ஹை டெம்பரேச்சரில் இருக்குது, ஹீட் சிங்க்கு லோ டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ இங்கேருந்து இங்கே ஹீட்டு போகுமா, ஹீட் சிங்க்லேருந்து ஹீட் சோர்ஸுக்கு போகுமா? போகாது. ஏன்னா இதோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. T2 இஸ் லெஸ் தென் T1. ஸோ திஸ் இஸ் இம்பாசிபிள் சிஸ்டம். அப்போ அடுத்து வந்து பாசிபிள் சிஸ்டம் பார்ப்போம். ஹீட் சோர்ஸு T1 அதிகமாக இருக்குது, T2 கம்மியாக இருக்குது. அப்போ ஹீட் ஆனது ஹீட் சோர்ஸ்லேருந்து ஹை டெம்பரேச்சர் பாடியிலேருந்து லோ டெம்பரேச்சர் பாடியை நோக்கி ஈஸியாக ட்ராவல் ஆகிடும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் பாசிபிள் சிஸ்டம். ஹீட் கேன் ஃப்ளோ ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்டு பாடி அன்எய்டட். எந்த விதமான உதவியும் இல்லாமல் தன்னிச்சையாகவே டியூ டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் த ஹீட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் heat source which is at high temperature to heat sink which is at low temperature. ஓகே, இப்போ இந்த மாதிரி சிஸ்டத்தை இம்பாசிபிள் சிஸ்டம் இருக்குல்ல, இதை வந்து ஒரு பாசிபிள் சிஸ்டமாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணனா மாறும். எப்படின்னா இது ஹீட் சிங்க் லோ டெம்பரேச்சர், ஹீட் சோர்ஸு ஹை டெம்பரேச்சர். இப்போ ஒர்க்கு கொடுக்குறோம், ஒரு ஹீட் பம்பை நம்ம போட்டு இதுலேருந்து ஹீட்டை பம்ப் பண்ணி எடுத்து சோர்ஸுக்கு தள்ளுறோம். அப்போ டபிள்யூங்கிற அளவு ஹீட்டை நம்ம டபிள்யூங்கிற அளவுக்கு ஒர்க்கை நமக்கு சப்ளை பண்ணோம்னா இந்த ஹீட் பம்பு ரன் ஆகும். ரன் ஆகிறப்ப ஹீட் சிங்க்ல இருந்து இட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் Q1 அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அண்ட் இட் டெலிவர்ஸ் Q2 அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு த ஹீட் சோர்ஸ். இது வந்து பாசிபிள் சிஸ்டம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.